ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம பார்த்தோன்னா அவங்க எல்லாமே உபத்திரத்தில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப வேதனையில். எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறவங்க யாருமே இல்லையா? எங்களுடைய நிலைமை எப்போ மாறும்? எங்கள் கஷ்டம் எப்போ தீரும்? எனக்கு எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேனா? என் துன்பங்கள் எப்போ தீரும்? எனக்கு எப்போ சந்தோஷம் வரும்? என் வாழ்க்கையில் என்னைக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் என் பேச்சை கேட்கறதில்ல, கர்த்தர் எதுக்காக என் முறையை கேட்க மாட்டேன்ற, ஐயோ நான் அவருக்கு முறையிடுறேனே, அவர்கிட்ட நான் பேசுகிறேனே, அவர்கிட்ட நான் ஜபிக்கிறேனே, ஆனால் கர்த்தர் என்னுடைய கொஞ்சம் கூட என்னை பார்த்த மாதிரி, என்னை ஆதரித்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி சந்தேகத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கி உங்கள்கிட்ட தான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி நான் உங்களுடைய ஜபத்தை நான் கேட்கலன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்கள் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன், நீங்கள் கண்ணீரை நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் கஷ்டத்துலேருந்து நான் உங்களை வெளியில் கொண்டு வருவேன். என்னுடைய பிரியமான மகளே, மகனே, நீ இன்னைக்கு ரொம்ப துன்பத்தில் இருக்க, நான் உன்னை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்து நான் உன்னை ஆசீர்வாதகரமாக நான் உன்னை மாற்றுவேன்னு சொல்கிறார் அவர். ஹல்லேலூயா. பாருங்கள், 2 கொரிந்தியரில் நம்ம பார்த்தோன்னா 1வது அதிகாரம் 3-4 வசனங்களில் என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கமுள்ள பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாகி இருக்கிறவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களாங்க என்ன சொல்கிறாரு அவர்? எல்லா விதத்தில் கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கிறாங்க அவர். ஆமாம், அந்த ஆறுதலாக இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. உங்கள் துன்பத்தில், உங்கள் கஷ்டத்தில், எதிரில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன், எல்லாத்துலேயுமே நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நீங்கள் அதே மட்டும் இல்லை, 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட எந்த உபத்திரத்தில் இருந்தாலும் சரி கொடுக்காது. எந்த உபத்திரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய உபத்திரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது உங்களுடைய வேலை விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கலாம், இல்லைனா உங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம். எந்த ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த விதமான உபத்திரமாக இருந்தாலும், சில உபத்திரங்கள் சொல்ல முடியும், சில உபத்திரங்கள் சொல்ல முடியாத நிலைமையில கூட இருக்கலாம். எவ்வளவோ அந்த மாதிரி நிலைமையில நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா விதமான உபத்திரங்கள் இருந்தும் நான் உனக்கு ஆறுதல் கொடுப்பேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நீ எந்த விதமான உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், உன் கஷ்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், உன் கண்ணீரை நான் பார்த்துட்டு இருக்கேன், உன் வேதனையை நான் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், இன்னைக்கு நீ எந்த ஒரு நிலைமையில இருக்கலாம், கோர்ட்ஸ் விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா எந்த நிலைமையில நீ இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்துமே சரி, நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம வேத வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஒரு கணவனால் வேஷிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்க எவ்வளவோ உபத்திரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியை துவேஷிச்சாங்கன்னா, அவங்கள வெறுத்தாங்கன்னா, அந்த இடத்துல அந்த மனைவியுடைய வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லையா? ஒரு கணவன் மனைவியை வெறுக்கிறப்போ அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எந்த ஒரு சுகமும் இருக்காது, எந்த ஒரு வாழ்க்கையை அது வெறுத்து போன ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி இருக்கும் அந்த வாழ்க்கை, இல்லையா? ஆமாம், பாருங்கள், நம்ம ஆதிகாண்டத்தில் நம்ம பார்த்தோன்னா 29வது அதிகாரத்தில் யாக்கோபு பற்றி எழுதியிருக்கோம். யாக்கோபு லேயாவை வெறுத்தாருன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம். 31வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, யாக்கோபு லேயாவை வெறுத்தாரு. ஆமாம், அந்த லேயா பாருங்கள் எவ்வளவோ துன்பப்பட்டிருக்காங்க. கண்ணு முன்னாடியே அவருடைய கணவன் அவருடைய தங்கச்சியை நேசிக்கிறாரு, இவங்களை வெறுக்கிறாரு. கட்டிக்கிட்ட கணவர், ஆமாம் இவர் தான் என்னுடைய வாழ்க்கை, இவர் தான் எல்லாமே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை இவர் தான் சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னார், அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் அடியெடுத்து வச்ச உடனே கணவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள வெறுக்கிறாரு. அந்த வெறுக்கிறத பார்த்ததுனால அவங்க வாழ்க்கை, அவங்க மனசு எவ்வளவோ நுழைஞ்சு போயிருக்கு. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வேதனையை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. பாருங்க, 31வது அதிகாரத்தில் சொல்றாரு அவர், யாக்கோபு லேயாவை வெறுக்கிறது கர்த்தர் பார்த்ததுனால அவங்கள கர்த்தர் ஆதரிச்சிருக்காராம். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனையில கூட, உங்களுடைய வாழ்க்கையில ஆதரவு இல்லாமல் இருக்கீங்களா? உங்களுடைய நிறைய துன்பங்கள் இருக்கா? உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? நீங்கள் எல்லாரையுமே நேசிக்கிறீங்க, ஆனால் உங்களை எல்லாருமே துவேஷிக்கிறாங்களா? எல்லாருமே வெறுக்கிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை தான் செய்கிறீங்க, ஆனால் அவங்க எல்லாருமே நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாமே அவங்க
வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக யோசிக்கிறாங்களா? எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உன் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உனக்கு திருமணம் ஆனன்னு சொல்லிட்டு உங்கள் பெற்றவர்களே உங்களை வந்து நிறைய விதமான வார்த்தைகளால் துன்புறுத்தி இருக்கலாம். எல்லா விதத்துலையுமே சரி கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ ஆதரவு இல்லாமல் என்னை யாருமே ஆதரிக்கிறேன்னு சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்கியா? நான் இருக்கேன் உனக்கு, நான் உன்னை காப்பாற்றுவேன், வெளியில் நான் கொண்டு வரேன்னு சொல்கிறார் அவர். ஆமாம், நீ பயப்படாதன்னு சொல்கிறார். பாருங்க, ஏசியா 41வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை ரட்சிப்பேன், உனக்கு இருக்கிற எல்லா உபத்திரங்களிலிருந்தும் நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் எந்த இடத்துலலாம் வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் நீங்கள் துன்பப்பட்டீங்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட, ரெட்டிப்பான சந்தோஷத்தோட உங்களை நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. லேயாவை பாருங்க, கர்த்தர் விட்டுவிடலை. ஆமாம் இல்லையா? அவர் கணவர் அவங்கள துவேஷிச்சாரு. அவங்க வந்து ஆதரவு இல்லாமல் இருந்தாங்க. கண் முன்னாடியே அவருடைய புருஷன் வந்து அவங்க வந்து வெறுக்கிறப்பவோ பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் யாக்கோபு மனிதர் வெறுத்தாரு, ஆனா கர்த்தர் லேயாவை வெறுக்கல, அவங்கள ஆதரிச்சாரு. அவங்களுக்கு இருக்கிற அந்த உபத்திரத்திலிருந்து கர்த்தர் வந்து லேயாவை வெளியில கொண்டு வந்தாரு. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ நிறைய விதமான உபத்திரங்களை நீ இருக்கலாம். அந்த எல்லா உபத்திரங்கள்ல இருந்தும் கர்த்தர் உன்னை இன்னைக்கு வெளியில கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, லேயாவை கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லை, லேயாவை விட்டுட்டாரா? ஒரு தடவை காப்பாத்திட்டு விடல. கடைசி வரைக்கும் யாக்கோபுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவருடைய பிரயாணம் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா தொடர்ந்து வந்தது லேயா மட்டும்தான். யாக்கோப் வந்து ராகேலை வந்து அவர் விரும்பினார். ஆனால் ராகேல் நடுவுலயே விட்டுட்டு கர்த்தர் அந்த பந்தம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனால் கடைசி வரைக்கும் யாக்கோபுடைய முதுமை வரைக்கும், அவருடைய அந்த வயதான காலத்து வரைக்கும் யார் வந்தா துணையா? லேயா தான் வந்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் நீ துன்பப்பட்டியோ, எந்த இடத்துலலாம் கஷ்டப்பட்டியோ, யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாருமே உன்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க எல்லாருமே உன்னை பெருமையாக சொல்கிற மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. உன்னுடைய துன்பங்கள், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே சார் நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன், எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்கிறேன். லேயாவை நான் விட்டுவிடலை. அவங்க துன்பத்தில் நான் அவங்களுக்கு உதவி பண்ணேன். இன்னைக்கு உன்னுடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்து நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து நான் உன்னை ஆசீர்வதிச்சு நிறைய பேருக்கு உன்னை ஆசீர்வாதகரமாக நான் உன்னை மாற்றுவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாத்தீங்களாங்க? ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமா, எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஐயா ஆதரவு இல்லாம இருக்காங்க. அவங்க எவ்வளவோ முன்னாடி போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி, அந்த உதவியை அவங்க கேவலமாக பார்க்குறாங்க. தேவனே, அவங்கள ஏசப்பா ஒரு மனிதர்களாக கூட பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளால் எத்தனையோ பிள்ளைகள் ஏசப்பா வேலை இல்லாமல் ஒரு அன்ஹெல்த்தியாக ஏசப்பா ரொம்ப துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்காங்க ஐயா. அவங்க எல்லாரையுமே நீங்கள் உதவி பண்ணுங்க தேவனே. அவங்க எல்லாரையுமே உயர்த்துங்க ஐயா. ஐயா, கூட இருக்கிறவங்களே வந்து ஏசப்பா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம அவங்க துன்பத்தில் கஷ்டத்தில் விட்டுட்டு இன்னமும் நீ இந்த தவறு பண்ண, அதனால தான் உனக்கு இந்த கஷ்டம், நீ இது பண்ண இதனால தான் சொல்லி அவங்கள இன்னமும் ஏசப்பா ஐயா ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி துன்பங்கள் இல்லாமல் ஏசப்பா அவங்களை வெளியில் கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வதிச்சு நிறைய பேருக்கு ஆசீர்வாதகரமாக அவங்கள மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன்.